வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம ராமச்சந்திரன் துர்கா என் யூடியூப் சேனல் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க, பெல் பட்டனையும் கிளிக் பண்ணிக்கோங்க. மேலும் இந்த பதிவு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி. श्रीगुरुभ्यो नमः। श्री 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 चंद्रशेखरेन्द्र सरस्वती गुरुपादकां चरणारविन्दाभ्यां नमः। ஓம் ஸ்ரீ மகாகணாதிபதியே நமः. அனைவருக்கும் முதற்கண் கோடான கோடி நமஸ்காரங்கள், வணக்கங்கள், வந்தனங்கள். அனைவருக்கும் அன்பு கலந்த இனிய ஆசீர்வாதங்கள். நமது ராமச்சந்திரன் துர்கா என்ற யூடியூப் சேனலிலே ஸ்ரீமத் பாலவால்மீகி இயற்றிய ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது தினந்தோறும் இந்த ராமாயணத்தில் உள்ள ஒவ்வொரு காண்டமாக, அந்த காண்டங்களில் உள்ள சர்க்கங்கள்னால் அத்தியாயங்கள், சர்க்கங்களில் உள்ள சுலோகங்கள், ஒவ்வொரு சுலோகத்திற்கும் முழு தமிழ் அர்த்தத்துடன் நமது சேனலிலே தினந்தோறும் இந்த ராமாயணம் என்னும் மாபெரும் ஆதி சரித்திரமானது பதிவிடப்பட்டு வருகின்றோம். அதன் அடிப்படையிலே இன்றைய ராமாயண பிரிவானது ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷட்விம்ச யுத்தர சததம சர்க்கா, சர்க்கமானது 126. பிரத்யாவிருத்தி பதவர்ணனம், அதாவது ஸ்ரீ ராமபிரான் ஸ்ரீ சீதா பிராட்டியார் கிட்டக புஷ்பக விமானத்தில் அமர்ந்து கொண்ட அந்த புஷ்ப விமானமானது செல்லும் வழியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாம் சீதா பிராட்டியாருக்கு காண்பித்தாராம் என்கின்ற தலைப்பிலே 26வது ஸ்லோகத்திலிருந்து முழுவதும் சொல்ல இருக்கின்றோம். ஆகவே அனைவரும் இன்றைய ராமாயண பதிவினை ஆரம்பம் முதல் கடைசி வரை முழுவதுமாக பார்த்து சாக்ஷாத் ஸ்ரீ சீதா லக்ஷ்மண பரத சத்ருகன ஹனுமத் சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தியினுடைய பரிபூர்ண கிருபாகடாட்சத்தையும் பரிபூர்ண ஆசியையும் பெற்று தாங்களும் தங்களது குடும்பத்தை சார்ந்தவர்களும் மிக 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 க்ஷேமமாகவும் சௌக்கியமாகவும் சகல ஐஸ்வர்யத்துடனும் இருக்க வேண்டுமாய் அன்புடன் கேட்டுக்கொள்கின்றேன். ஓஜந்தம் ராம ராமேதி மதுரம் மதுராட்சரம் ஆரோக்கிய கவிதாசாகா வந்தே வால்மீகி கோகிலம். நமோஸ்து ராமாய சலக்ஷ்மணாய தெய்வே ச தஸ்யை ஜனகாத்மஜாயை. நமோஸ்து ருத்ரேந்திரியமானிலேभ्यो நமோஸ்து சந்திரார்க்கமருத்கணேभ्यः. ஸ்ரீ சீதாலக்ஷ்மணவர சத்ருகணானும சமேத ஸ்ரீ ராமச்சந்திரமூர்த்தி சரணாரவிந்தாभ्याம் நமः. ஸ்ரீமத் பாலவால்மீகி ராமாயணம் யுத்தகாண்டத்தில் ஷட்விம்சத் யுக்தர சததம சர்க்கா, சர்க்கமானது 126. பிரத்யாவிருத்திபத வர்ணனம், அதாவது ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் தன்னுடைய பாரியாள் தர்மபத்ரி மகா பண்டிவரையாக இருக்கக்கூடிய சீதா பிராட்டியார் கிட்டக புஷ்பக விமானத்தில் அமர்ந்து கொண்டு அந்த புஷ்ப விமானம் செல்லும் வழியில் இருக்கக்கூடிய முக்கியமான இடங்களை எல்லாம் காண்பித்தாராம். 26வது ஸ்லோகம். त्वर त्वम् अभिगच्छामो गृह्य वानरयोषिता अयोध्यां दर्शयिष्याम सर्वा दशरथस्त्रियः. அதாவது இந்த மாதிரி சுக்ரீவன் ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர் எனக்கு இந்த மாதிரி எல்லா வானர பெண்களையும் அவாவா தர்மபத்தினியாக இருக்கக்கூடியவா எல்லாரையும் அழைச்சிட்டு வர சொல்லி உத்தரவு போட்டிருக்காரு அப்படின்ட்டு தாரைக்கிட்ட போய் சொன்னாராம். தாரைக்கிட்ட சொல்லிவிட்டு சுக்ரீவன் சொல்கிறா, அதனால் உடனே புறப்படு, நேரங்காலம்லாம் இல்லை, நம்ம உடனே சென்றாகணும் அப்படின்னுட்டு தாரைக்கிட்ட சொல்லிவிட்டு அங்கே இருக்கக்கூடிய வானரங்களினுடைய தர்மபத்தினியாக இருக்கக்கூடிய பெண்கள் அனைவரையும் உடனடியாக அழைத்து சென்று நாம் எல்லாருக்கும் அயோத்தியை காட்டுவோம். தசரத மகா சக்கரவர்த்தியினுடைய தர்மபத்தினிகளாக இருக்கக்கூடிய அனைவரையும் இவர்கள் அனைவரையும் தரிசிக்க வைப்போம்
அப்படின்ட்டு சுக்ரீவன் தாரை கிட்டக்க சொன்னாராம். சுக்ரீவசிய வசஸ்ருத்வா தாரா சர்வாங்க சோபனா ஆஹூய சாப்ரவீத் சர்வா வானராணாம் து யோஷிதா. இந்த தாரையானவள் இயற்கையாகவே அவள் வந்து மகாபதிவிருத்த பிரமாதமான அங்கங்கள் பெற்றவள். அப்படி இருக்கக்கூடியவள் சுக்ரீவனுடைய சொல்லுக்கு கட்டுப்பட்டு வானரங்களுடைய மனைவிமார்களையெல்லாம் அழைத்து சொன்னாலாம். தாரையானவள் என்ன சொன்னா அப்படின்னா, சுக்ரீவேனா யனுஜாதா கந்தம் சர்வேஷ்ய வானரைஹி மம சாபி பிரியம் காரியம் அயோத்தியா தர்சனேன சா பிரவேசம் சாபி ராமஸ்ய பௌரராஜ நபதை சஹா விபூதிம் சைவ சர்வாசாம் ஸ்திரீனாம் தசரதஸ்ய சா. இப்போ எல்லா வானர தர்மபத்தினிகள்கிட்டையும் தாரையானவள் சொல்கிறா, நீங்கள் எல்லாரும் உடனடியாக உங்கள் கணவன்மார்களோட போக வேண்டும் அப்படின்னுட்டு சுக்ரீவனால் உங்களுக்கு வந்து ஆணையானது பிறப்பிக்கப்பட்டிருக்கு. உங்களுடைய மன்னனாகப்பட்ட சுக்ரீவன் ஆணையை பிறப்பித்திருக்கார். அயோத்தியை பார்ப்பதற்கு வந்து நீங்கள் எல்லாரும் வர வேண்டும் அப்படின்ட்டு நானும் வந்து உங்கள் மேலே ஆசைப்படுறேன். நகர்ப்புற கிராமப்புற மக்கள்லாம் புடைசூழ அயோத்தி மாநகரத்துக்குள்ள ஸ்ரீ ராமபிரானாகப்பட்டவர்கள் பிரவேசிக்கும் கண்கொள்ள அந்த காட்சியையும் தசரத மகா சக்கரவர்த்தி மன்னருடைய பத்தினிகள் அனைவருடைய அபரிவிதமான வள்ளல் தன்மையையும் உபசாரங்களையும் கொண்டு நாம் போய் அந்த இடத்துல போய் அனுபவிக்கலாம். அதனால் எல்லாரும் உடனடியாக புறப்படுங்கோ அயோத்திக்கு அப்படின்னாலாம் தாரையானவள். தாரையா சாப்ய நிஜாதா சர்வா வானர யோஷிதா நேபத்தியம் விதி பூர்வேனா கிருத்வா சாவி பிரதக்ஷணம் அத்யா உரோகன் விமானம் தத்து சீதா தர்சன காங்கையா. இந்த மாதிரி தாரையினால் உத்தரவிடப்பட்ட உடனேயே வானர பெண்கள் அனைவரும் உடனே வந்து அலங்காரம் பண்ணி செய்து கொண்டு வெளியே வந்து அந்த தெய்வீகமாக இருக்கக்கூடிய அந்த புஷ்ப விமானத்தை பிரதட்சணம் பண்ணி நமஸ்காரம் பண்ணிட்டு ஸ்ரீ சீதா பிராட்டியாரை நாம் அனைவரும் பார்க்க போகிறோம் அப்படின்ற ஒரே பேராவலோட அந்த விமானத்தில் வானர பெண்கள் எல்லாரும் ஏறி கொண்டாலாம். தாபி சகோத்திதம் சீக்கிரம் விமானம் பிரேக்ஷ ராகவா ருஷ்யமுக சமீபேது வைதேகிம் புனரப்ரவீத். இந்த மாதிரி வானர பெண்கள்லாம் அந்த புஷ்ப விமானத்தில் ஏறிட்ட உடனேயே கொஞ்சம் கூட காலதாமதம் இல்லாமல் உடனடியாக அந்த புஷ்ப விமானமானது உயரே புறப்பட்டு சென்றிருக்கும்போது ரிஷியமுக பர்வதமானது ஸ்ரீ ராமபிரானுடைய பார்வையில் பட்ட உடனேயே தன்னுடைய பாரியாளாகப்பட்ட தர்மபத்திரி மகா பதிவிரதை சீதா பிராட்டியாரை பார்த்து ஸ்ரீ ராமபிரான் மறுபடியும் சொல்ல ஆரம்பித்தாராம். திருஷ்யதேசௌ மகான் சீதே சவேத்யுதிவ தோயதः ரிஷ்யமோகோ கிரிஸ்ரேஷ்டா காஞ்சனை தாதுபிர்விருத்தः. அம்மா சீதே, இந்த பக்கம் பார்த்தியா, ரொம்பவும் பிரமாதமாக மின்னல் அடிக்கும்போது மின்னல் வந்து ஆகாயத்தில் வந்ததுன்னா எவ்வளோ பிரமாதமான வெளிச்சம் கிடைக்கும், ஒளி கிடைக்கும். அந்த ஒளியுடன் கூடிய மேகம் போல பிரமாதமான ஏகப்பட்டதான தங்கத்தினுடைய தாதுக்கள், அதாவது தங்கப்பொடி விரவி காணப்படும் உன்னதமான இந்த மாபெரும் மலையை தான் ரிஷியமூகம் அப்படின்னுட்டு பெயர் பெற்ற மலைமா இந்த மலை
இந்த மலையை தரிசனம் பண்ணிக்கோ அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். அத்ராகம் மானரேந்திரேண சுக்ரீவேன சமாகதः சமயஸ்ய கிருத சீதே பதார்த்தம் வாலினோமயா. இப்போ சொல்கிறார் சீதை, நான் இந்த இடத்துல தான் சுக்ரீவனை நான் சந்தித்தேன். வாலியை மாய்ப்பதற்காக சுக்ரீவன் கிட்டக்க வாக்குறுதியும் கொடுத்திருந்தா இந்த இடம்தான். அவருக்கு வாக்குறுதியை கொடுத்த இடம் இந்த இடம்தான். ஏஷா சா திருஷ்யதே பம்பா நளினி சித்திரகாரணா त्वया विहीनो यत्राहं विललाव सुदुःखिता. இந்த பக்கம் பார்த்தியா சீதை, கரைகளில் பிரமாதமாக நாம் அனைவருடைய மனதையும் மற்றும் கண்களையும் கவரக்கூடிய பூஞ்சோலைகளுடைய தாமரை தடாகம். இந்த இடத்து பேர் பம்பைன்னு வேறு. இந்த பம்பை நதியானது கண்ணில் தென்படுறது பார்த்தியா, இந்த இடத்துல உன்னுடைய பிரிவை பொறுத்து கொள்ள முடியாமல் நான் இந்த இடத்துல தான் இந்த கரையில் உட்காந்து தான் மிகவும் புலம்பிக் கொண்டிருந்தேன் சீதே அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட. அஸ்யாஸ் தீரே மயா துஷ்டா சபரி தர்மச்சாரிணி அத்ரயோஜன பாகுஷ்யா கபந்தோ நிகதோமயா. இந்த பம்ப நதி கரையில் தான் சீதை தர்ம நெறி வழுவாத கொஞ்சம் கூட தவறாமல் ஒழுக்கமுடைய மகா பதிவிருத்தியாக இருக்கக்கூடிய சபரியை நான் இந்த இடத்துல தான் பார்த்தேன். அந்த சபரியை பார்த்த உடனே தான் எனக்கு உன்னை பார்க்கக்கூடிய வழியானது எப்படிங்கிறது எனக்கு கிடைச்சது. அப்போது இந்த இடத்துல தான் ஒரு யோஜனை கை நீளம் உடைய கைகளை கொண்ட கபந்தனை நான் இந்த இடத்துல அரக்கனை நான் வெட்டி வீழ்த்தினேன். அந்த இடம் தான் இந்த இடம் சீதை அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். திருஷ்யதேச ஜனஸ்தானே சீதே ஸ்ரீமான் வனஸ்பதி எத்திர யுத்தம் பகத் விருத்தம் தவ ஏதோர் விலாசினி ராவணஸ்ய பிரசம்சஸ்ய ஜடாயோஸ்ய மகாத்மனஹ. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறா சீதா பிராட்டியரை பார்த்து, அம்மா சீதை, எந்த பெண்கள்கிட்டையுமே உலகத்தில் உங்ககிட்ட இருக்கக்கூடிய நல்ல குணங்கள் யாருக்கிட்டையுமே கிடையாது. அப்பேற்பட்ட நல்ல குணங்களே அமைந்த ஜானகி தேவி, ஜானகி இதோ இந்த ஜனஸ்தானத்தில் காணப்படக்கூடிய மிகவும் செழுமையாக இருக்கக்கூடிய இந்த மரத்தை பார், ஞாபகம் இருக்கா உனக்கு? இந்த இடத்துல தான் உன்னுடைய நிமித்தமாக உன்னை தூக்கி கொண்டு போன ராவணன் எடுத்துட்டு போயிட்டான்ட்டு உன்னை நான் தேடிட்டு வந்துட்டு இருக்கேன். உன்னை காப்பாற்றுவதற்காக மகாத்மாவாக இருக்கக்கூடிய ஜடாயுவுக்கும் கொடியவனான ராவணனுக்கும் இடையே இந்த இடத்துல தான் மகா பெரும் போர் நிகழ்ந்தது சீதே அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். கரஸ்ய நிகதோ யத்ர தூஷணஸ்ய நிபாதிதः திரிசிராஸ்ய மகாவீர்யோ மயா பாணைர் அஜிக்மகையே ஏதத் ததாஸ்ரம் அபதமஸ்மாக்கம் வர வர்ணினி. அம்மா சீதை, ராமபிரான் சொல்கிறா சீதா பிராட்டியை பார்த்து, நீ பெண்களுக்கெல்லாம் அரசி, உனக்கு மேலே யாருமே கிடையாது, நீ தான் எல்லாருக்கும் தலைவி. எந்த இடத்துல குறி தப்பாமல் தாக்கக்கூடிய பானங்களால் கர தூஷணர்களும் மகா வீரனாக இருக்கக்கூடிய திரிசிரஸ்
அதாவது அவனுக்கு வந்து 3 சிரசு அரக்கனுக்கு கொல்லப்பட்டார்களோ, நம்முடைய அந்த ஆசிரம வளாகமானது இந்த இடம்தான் சீதை, நல்லா பார்த்துக்கோ, நம்ம இந்த இடத்துலலாம் ஆசிரமம் அமைச்சிருந்தோம், அதை பார் அப்படின்னாராம். ஸ்ரீ ராமபிரான் காமிச்சாராம் சீதா பிராட்டியாருக்கு. பர்ணசாலா ததா சித்ரா திருஷ்யதே சுபதர்சனா யத்ரத்வம் ராட்சசேந்திரினா ராவணேன கிருதா பலாத். அரக்க மன்னனாகப்பட்ட ராவணன் உன்னை எந்த இடத்திலிருந்து பலாத்காரமாக கவர்ந்து சென்றானோ அந்த இடம் மகா அழகாகவும் தவ வாழ்க்கைக்கு ஏற்றபடி இனிய தோற்றத்தோட அமையப்பெற்றதுமான என்னுடைய இளைய சகோதரனாகப்பட்ட லக்ஷ்மணன் உனது மைத்துனன் ஓலை குடிசையை வந்து கட்டியிருந்தான் இல்லையா, நாம் இந்த இடத்துல தான் வாழ்ந்தோம், அந்த ஓலை குடிசையை பார், அது தெரியறதா, இதுதான் அந்த ஓலை குடிசை அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான். ஏஷா கோதாவரி ரம்யா பிரசன்ன சசிலா சிவா அகஸ்தியாஸ்திரமோ ஹேஷா திருஷ்யதே பஷ்ய மைதிலி தீப்த சைவாஸ்ரமோ ஹேஷ சுதீக்ஷ்ணஸ்ய மகாத்மனः. அதாவது இப்போ சொல்கிற ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியார்கிட்ட சீதை மனதையும் கண்களையும் கவரக்கூடிய வனப்புகள்னாக்கா காடுகள் மரங்கள்லாம் நிறைய இருக்கிறத வந்து இது வந்து காடுன்னு சொல்லலாம். அதே சமயம் பார்த்தோம்னாக்கா மரங்கள் நிறைந்த அழகுடைய இடம்னு சொல்லலாம். தெளிவான நீரை கொண்டதுமான ரொம்பவும் புனிதமான ஜலமாக இருக்கக்கூடிய கோதாவரி நதி. இந்த கோதாவரி நதி இருக்கே, இந்த நதிக்கரையில் தான் மகாமுனிவர் அகஸ்தியர் அவருடைய ஆசிரமம் இருக்கு. அந்த ஆசிரமமானது தெரியாது பார், அதுதான் அகஸ்தியர் ஆசிரமம். நல்லா பார்த்துக்கோ மைதிலி. மகாத்மா சுதீக்ஷணர் அப்படின்னு ஒரு மாமுனிவர், அவருடைய நெடுந்தவத்தால் ஒளியோட மகா ஒளியோட விளங்கக்கூடிய ஆசிரமமானது தோ இருக்குப்ப. இது வந்து சுதீக்ஷணரோட ஆசிரமம் அப்படின்னு காமிச்சாராம் சரி ராமபிரான். வைதேகி திருஷதே சாத்ரா சரபங்காசிரமோ மகான் உபயாத சகசிராட்சோ யத்ர சக்கர புரந்தரஹா. நாம் வந்து வனவாசத்துக்காக புறப்பட்டு வந்தோம் இல்லையா, புறப்பட்டு வந்து வைதேகி அந்த சமயத்தில் 1000 கண்கள் உடையவன் புரந்தரமான தேவர்களுக்கெல்லாம் தலைவனாக இருக்கக்கூடிய இந்திரன் வந்து சென்றானே, அந்த உத்தமமான சரபங்கர் அப்படின்ற முனிவருடைய ஆசிரமத்தை வந்து நன்றாக பார், இதுதான் அந்த ஆசிரமம் அப்படின்னு காமிச்சாராம். சரபங்க மாமுனிவருடைய ஆசிரமத்தை. அஸ்மின் தேசே மகாகாயோ விராதோ நிகதோ மயா ஏதேஹி தாபசா வாசா திருஷ்யந்தே தனுமத்தியமே. இப்போ சொல்ற ஸ்ரீ ராமபிரான், தோபார் சீதே, இந்த இடத்துல தான் ரொம்பவும் பெரிய உடல் கொண்ட விராதன் அப்படின்ற அரக்கனானவன் என்னால் மயக்கப்பட்டான். நல்ல பண்பு உடையவளே, உன்னுடைய இடையா நெல்லடியாளே, தோ இங்கே இருக்கு பார்த்தியா, சின்ன சின்ன குடில்கள்லாம் தெரியுது பார்த்தியா, இந்த குடில்கள் அனைத்துமே
தவம் செய்யக்கூடிய தவசிகள் வாசம் செய்யக்கூடிய இடமா இந்த இடம், இந்த இடத்தெல்லாம் பார்த்துக்கோ அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாராம். அத்ரி குலபதீர் யத்ரா சூரியவைஸ் வானர பிரபா அத்திர சீதே துவயா திருஷ்டா தாவசி தர்மசாரிணி. சீதே, இந்த இடத்த பார், சூரியனையும் அக்னியையும் போல ஒளி வீசக்கூடியவர், குலபதிகமான ஆயிரக்கணக்கான சீடர்களை கொண்ட அத்ரி மகா முனிவர் இந்த இடத்துல தான் இருக்கார். இந்த ஆசிரமத்தில் தான் அவர் இருக்கார். அறம் தவறாத, அதாவது தர்ம நெறியிலேயே இருக்கக்கூடிய கற்புக்கரசியாக இருக்கக்கூடிய மகா பதிவிரதை தவச்செல்வி அனுசுயா தேவியை வந்து நீ இந்த இடத்துல தாமா தரிசனம் பண்ண அப்படின்ற அந்த இடத்தையும் காண்பித்தாராம் ஸ்ரீராமபிரான். அசௌ சுதனு சைலேந்திர சித்திரகூட பிரகாசத்தே எத்திர மாம் கைகேய புத்திர பிரசாதயேதும் ஆகதகா. இப்போ ஸ்ரீ ராமபிரான் சொல்கிறார் சீதா பிராட்டியரை பார்த்து, பெண்கள்லேயே மிகவும் நல்லவளாக இருக்கக்கூடியவளே, என் அன்புக்கு உரியவளே, என்னுடைய இளைய சகோதரன் பரதனானவன் அயோத்திக்கு திரும்பி வாங்கோ அப்படின்னு என்கிட்ட என்னிடம் வேண்டி கேட்டுக்கொண்டபடி அவன் வந்து இந்த இடத்துக்கு வந்தான் தெரியுமா. அந்த உன்னதமான இந்த சித்திரகூட மலையானது தோப்பார் பிரமாதமாக காணப்படுறது பற்றியா, இதுதான் சித்திரகூட மலை. இங்கே தான் பரதன் வந்தான், என்னை வந்து ஆட்சியாளர் சொல்லி கூப்பிட்றதுக்காக வந்தான், நான் தான் மாட்டேன்ட்டேன் அப்படின்னாராம். ஏஷாசா யமுனா துராத்ருஷ்யதே சித்திரகானனா பரத்வாஜஸ்ராசிரமோ எத்திர ஸ்ரீமானேஷ பிரகாசத்தே. ராவிவர் ஆகாயத்தில் போயின்னு இருக்கார். ஆகாயத்தில் போயின்னு இருக்கும்போது எல்லா இடங்களும் எப்படின்னாக்கா கண்ணு கேட்டின தூரமெல்லாம் பிரமாதமாக தெரியும். அதை தான் வர காமிச்சுட்டு வரார். இந்த இடத்த பாருமா சீதை, அழகிய பூஞ்சோலைகள் நிறைந்த பிரமாதமான இருபுறமும் கரைகளை உடைய யமுனை நதியானது அதோ அந்த இடத்துல தொலைவில் காணப்படுறது பற்றியா, ஜலம் ஓடின்னு இருக்கு பார். இதை இந்த இடத்துல தவத்திலேயே ரொம்பவும் பிரமாதமாக மூழ்கி இருந்த மகாதவசி ஞானி, பிரமாதமான பொலிவோடு விளங்கக்கூடிய பரத்வாஜர் மகரிஷி, அவருடைய ஆசிரமமானது இங்கே இருக்குது பார்த்தியா, இந்த இடத்துல தாமா இருக்கு அப்படின்னாராம். ஏஷா திரிபதகா கங்கா துர்ஷதே வரவர்ணினி நானாத் விஜகானாகீர்ணா சம்பிரபுஷ்பி தகானனா ஸ்ருங்கிபேபுரம் சயித் குஹோ யத்ர சமாகதா. இப்போ சொல்கிற ஸ்ரீ ராமபிரான் சீதா பிராட்டியா இருக்க, அம்மா தேவி, இந்த 3 உலகங்களிலும் வழியாக செல்வதும் பல வகையான பறவை கூட்டங்கள் நிறைந்ததும் ஏகப்பட்டதான ஏராளமான மலர் பூஞ்சோலைகள், மலர்களை கொண்ட சோலைகள் உடையதுமான கங்கை நதியானது பத்தியா ஓடின்னு இருக்கு பார், இதுதான் கங்கை நதி. இந்த கங்கை நதியில் தான் குகன் வந்து நம்மளை சந்திச்சான் பார்த்தியா. அந்த ஸ்ருங்கேரபுரம்
சிங்கிபேரபுரம் அப்படின்ற இடம் இதுதான். சிங்கிபேரபுரம் அப்படின்ற இடம் சொல்றார். இடத்த காமிச்சாராம் சீதா பிராட்டியார் கிட்டக்க. ஏஷா சா திருஷ்யதே சீதே சரையூர்யு பமாலினி நானா தருச தாக்கீர்னா சம்பிரபுஷ்பி தகானனா. இப்போ ஆகாயத்தில் போயிட்டு இருக்கும் பொழுதே, புஷ்ப விமானத்தில் போயிட்டு இருக்கும் போதே ஸ்ரீராமபிரான் காட்டுறார். தொலைவில் இருக்கிறதெல்லாம் காட்டுறார். அந்த மாதிரி இப்போ தொலைவில் இருக்கிற அயோத்தி மாநகரத்தை காட்டுறார். என்ன சொல்றார்? சீதே, ரகுகுலத்தில் எத்தனையோ மன்னர்கள் இருந்தால் அனைத்து மன்னர்களும் மாபெரும் யாகத்தை நடத்திய பிறகு அவளோட நினைவு சின்னமாக நிறுவப்பட்ட யூபஸ்தம்பங்கள், இவர் இவரால் தான் இந்த யாகமானது நடத்தப்பட்டது, இவர் தான் மாமன்னர் அப்படின்ட்டு ஒரு பெரிய இது, தசரமகா சக்கரவர்த்தி ஒரு பெரிய இது. அந்த மாதிரி யார் யாரெல்லாம் அந்த இக்ஷ்வாகு குல மன்னர்களாக ரகுகுலத்தில் மன்னர்களாக இருந்தாலோ அவளுக்கு ஒவ்வொரு தூணு அதெல்லாம் வரிசையா காணப்படுறது பற்றியா. பல வகையான மரங்கள் எவ்வளவு தூரம் அடர்த்தியா இருக்கு பற்றியா. ஏராளமான மரங்களை கொண்ட சோலைகளை உடையதுமான இந்த சரையு நதி தோபார் பிரமாதமா ஓடுறது பார், அந்த இடத்த பார், நன்னா உற்று நோக்கி பார் அப்படின்னு காமிச்சாராம். தொலைவில் இருக்கிறத இங்கேயே சொல்றார் ஸ்ரீராமபிரான். ஏஷா சா திருஷ்யதே அயோத்தியா ராஜதானி பிதுர்மமா அயோத்தியான் குரு வைதேகி பிரணாமம் புனராகதா. இந்த சரையு நதி கரை இருக்கணும். இதில் அமைந்துள்ள என்னுடைய முன்னோர்கள் தந்தையினுடைய தலைநகரமான அயோத்தியானது அதோ பத்தியா. அயோத்தி மாநகரம் தெரியறது வைதேகி 14 ஆண்டுகளுக்கு பிறகு வனவாசம் முடிந்து சௌக்கியமாக திரும்பி நகரத்தை நீ பார்க்கிற சீதே. அயோத்திக்கு நீ புஷ்ப விமானத்தில் இருந்தே இங்கேருந்து அவ்வளவு தொலைவில் இருக்கிறத பார்க்குற பார்த்தியா. நமஸ்காரம் பண்ணிக்கோ, அவ்வளவு விசேஷம் அப்படின்னாராம் ஸ்ரீராமபிரான் சீதா பிராட்டியார்ட்ட. ததஸ்தே வானரா சர்வே ராட்சசஸ்ய விபீஷணः உற்பத்தியோத்பத்திய தத்ரு சுஸ்தாம் புரீம் சுபதர்சனாம். ததஸ்துதாம் பாண்டர ஹர்ண்யமாலினீம் விஷால கக்ஷ்யாம் கஜவாஜி சங்குலாம் புரீமயோத்யாம் தத்ருசு प्लवंगमाः पुरीं महेन्द्रस्य यताम् अरावती. அப்போ என்ன பண்ணாலாம், இந்த புஷ்ப விமானத்தில் வானரங்கள்லாம் பயணம் பண்ணுறாளோனோ எல்லா வானரங்களும் அரக்கனாக இருக்கக்கூடிய இலங்கை பட்டணத்தினுடைய மன்னனாகப்பட்ட அரக்க மன்னன் விபீஷணன் எல்லாரும் அவாவா இடத்துலேருந்து எழுந்து ரொம்பவும் பிரபாதமாக கண்ணை கவரக்கூடிய அளவில் இருக்கக்கூடிய தோற்றமுடைய அந்த அயோத்தி மாநகரத்தை எல்லாரும் பார்த்தாலாம். அப்போ வானரங்களும் அரக்கர்களும் வெண்மையான மாடங்களை ரொம்பவும் பிரமாதமாக வரிசையாக கொண்டதும் விஷாலமான மாளிகைகளை இருக்கக்கூடியதும் யானை குதிரைகள் ஏகப்பட்டதாக நிறைந்ததும் இந்திரனுடைய
அமராவதி பட்டணம் போல இருந்துதான் அந்த அயோத்தியா பட்டணத்தை எல்லாம் பார்க்கும்போது யாரு வானரங்களும் அரக்கரன் விவேகனன் மற்றும் அரக்கர்கள் எல்லாரும் பார்க்கும்போது அந்த அயோத்தி மாநகரத்தில் ஆஹா இந்த மாதிரி அமராவதி பட்டணம் போல இருக்கே இந்த அயோத்தி மாநகரம் அப்படின்ட்டு ரொம்பவும் வியப்போட வார்த்தாளாம். இத்தியாசே ஸ்ரீமத் ராமாயணே வால்மீகி ஆதிகாவ்யே யுத்தகாண்டே ஷட்விம்சத்யுத்தர சததம சர்கः. ஸ்ரீமத் வால்மீகி ராமாயணம் யுத்தகண்டத்தில் 126 சர்க்கமானது பூர்த்தியானது. சுபம் அஸ்து ததாஸ்து. எல்லாரும் க்ஷேமமாக இருங்கோ, சௌக்கியமாக இருங்கோ.